புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வடக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த தாவேகவினர் அதிமுகவில் இணைந்தனர். புதுக்கோட்டை அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் பி.கே. வைரமுத்து முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மரவாமதுரையைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அவர்கள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் கழக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார். பொன்னமராவதி அதிமுக வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கோ. பழனியாண்டி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் முறையாக பத்திரப்பதிவு மேற்கொள்ளாத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டார். பூதப்பாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தணிக்கை என்ற பெயரில் பத்திரப்பதிவாளர் இளங்கோவன் முறைகேடு செய்து வருவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய நிலங்களை விற்கவோ வாங்கவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஏழை மக்களுக்கு சிரமம் இல்லாதவாறு பத்திரப்பதிவுகளை செய்து கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மாவட்ட செயலாளர் என் தளவாய் சுந்தரம் கண்டன உரையாற்றினார். பன்னீர் ஆதரவாளராக இருந்த எம்.ஜி.எம். சுப்பிரமணியன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்த எம்.ஜி.எம். சுப்பிரமணியன் சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வின் போது மாவட்ட எம்.ஜி.ஆர். இளைஞரணி செயலாளரும் திருவையாறு வடக்கு ஒன்றிய செயலாளருமான தில்லை எஸ். சூரியபிரகாஷ் உடன் இருந்தார். கடலூர் மாவட்டம் பாளையம் சேர்ந்தங்குடி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய காத்திருப்போர் கூடம் திறந்து வைக்கப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் புதிய காத்திருப்போர் கூடத்தினை மக்கள் பயன்பாட்டுக்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், ஒன்றிய கழக செயலாளர் கருப்பன், கிளை கழக செயலாளர் மனோகரன் மற்றும் ஒன்றிய பாசறை நிர்வாகி லட்சுமி நாராயணன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். கோவையில் பல்வேறு மக்கள் நல பணிகளை அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் அம்மன் கே. அர்ஜுனன் துவக்கி வைத்தார். சுப்பிரமணியம் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 25,20,000 ரூபாயில் உள் விளையாட்டு அரங்கம் பணியை துவக்கிய அவர் திருவள்ளூர் டிப்போ அருகில் 10 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட பயணியர் நிழற்குடையையும் திறந்து வைத்தார். பின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை அற்புத மேரிக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து பகுதி செயலாளர் வெந்தாமரை பாலு ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நிகழ்ச்சிகளில் அதிமுகவினர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் தெற்குத்திட்டை கிராமத்தில் புவனகிரி அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் வாக்குச்சாவடி ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வு பணி நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். ஒன்றிய கழக செயலாளர் ஏ.ஜி. சீனிவாசன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் மற்றும் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் செல்வராஜ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி சட்டமன்ற தொகுதி சூலகிரி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட காமன் தொட்டியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற 500க்கும் அதிகமானோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அத்துடன் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்த நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரப்பா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திங்கள் நகர் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான கே.டி. பச்சைமால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். குருந்தன்கோடு கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்தில் தொகுதி மேம்பாட்டு நிதி 51 லட்சத்தில் புதிய கட்டிட திறப்பு விழாக்கள் நடைபெற்றது. வடபாதி மற்றும் அத்தியூரில் நியாய விலைக் கடை, மெய்யூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மங்களம் மற்றும் நெல்வாயில் கலையரங்கங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வையாவூர் விஜி குமரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய குழு சேர்மன் கீதா கார்த்திகேயன், மாவட்ட மாணவரணி செயலாளர் தணிகைவேல், மதுராந்தகம் ஒன்றிய குழு துணை சேர்மன் குமரவேல் அப்பாதுரை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியின் கீழ் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. காமராஜர் நகர் 50வது வார்டில் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் புதிதாக அங்கன்வாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காமராஜர் காலனி 65வது வார்டு பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையிலும் அவர் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சசிவரதன் நகரில் வட்ட கழக செயலாளர் G. அர்ஜுனன் மற்றும் பெருங்களத்தூர் பாசறை பகுதி துணைத் தலைவர் RS. பவித்ரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பெருங்களத்தூர் அவைத்தலைவர் ரமேஷ் மற்றும் பகுதி இலக்கிய அணி செயலாளர் G. குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் சமத்துவ பெரியார் நகரில் ஏழை எளிய மக்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏரவார் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தங்கள் கோரிக்கையை ஏற்று குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறந்து வைத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பள்ளியில் பேவர் பிளாக் சாலை அமைக்க நடைபெற்ற பூமி பூஜையில் பங்கேற்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பணிகளை தொடங்கி வைத்தார். கடம்பூர் இந்து நாடார் மேல்நிலைப் பள்ளியில் தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட உள்ள நிலையில் பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தங்கம்மாள்புரத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்திற்கான அடிக்கல்லையும் நாட்டினார். நிகழ்ச்சியில் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதிமுக வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மக்களிடம் வழங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கு பெருந்திரளான பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் கம்பை நல்லூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான KP அன்பழகன் மற்றும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல் ஆகியோர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கலையரசன் மற்றும் கம்பை நல்லூர் பேரூர் கழக செயலாளர் அறிவானந்தம் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள பல்லாந்தாங்கல் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் திறக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும்
ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மக்களின் கோரிக்கையை ஏற்று 31,40,000 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அதிமுக சார்பில் வள்ளல் எம்ஜிஆர் இலவச தையல் பயிற்சி மையம் துவக்கி வைக்கப்பட்டது. துவக்க விழாவில் கழக அமைப்பு செயலாளரும் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான சுரத்தூர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகரன் பங்கேற்று தையல் பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தனர். மாவட்ட துணை செயலாளர் LSR கோவிந்தராஜ், வடலூர் நகர செயலாளர் CS பாபு, அதிமுக நிர்வாகி ஜெயபிரகாஷ், சமூக சேவகர் சௌரிராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.